ஹே கைஸ், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் என்னென்ன சேலட்லாம் இருக்குது, குறிப்பாக நீங்கள் என்ன சேலட் எடுக்கணும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பை த பை, ஐ எம் சிவா. நான் 7 இயர்ஸாக வெல்னஸ் கோச்சாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். குறிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சாப்பிட்ணும், குறிப்பாக இதுக்கு என்ன சேலட்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதோட நாங்கள் உங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த சேனலில் நம்ம ஒவ்வொரு நாளும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களில் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை வெயிட் கெயின் பண்ணணும், இல்லை நியூட்ரிஷன் குறைபாடு இருக்குது அதை சரி பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த 4 சேலட் நீங்கள் எடுக்கணும். இந்த 4 சேலட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி அடிஷ்னலாக ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரே மாதத்தில் வாங்கி தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க. என்னென்ன ப்ராப்ளத்துக்கு என்னென்ன சேலட் எடுக்கணுன்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் பாடியில் ஃபேட் அதிகமாக அக்குமுலேட் ஆகிருக்கா? அப்போது ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் செல்லுலாஸ் டேப்லெட் எடுக்கணும். எஸ், இதனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிடை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்காக இந்த செல்லுலாஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கார்ன் சில்க்லேருந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபேட் லாஸ்க்கு வெரி பெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்டி விட்டமின். எஸ், இந்த டேப்லெட் இயற்கையாகவே எல்லாருக்குமே தேவைப்படும். ஏன் அப்படின்னா சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரிஷன் இதுலேருந்து நமக்கு கிடைக்குது. வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின் மினரல்ஸ் பார்த்திங்கன்னா சேதமடையும். ஸோ பாடி ஹீட் ஆகும். இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு விட்டமின் ப்ராப்ளம் வரும். அதாவது ஸ்கின் நல்லா சுருங்கி போயிடும். அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக தெரியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்களா? இல்லை இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாதா? அப்போது நீங்கள் தான் மல்டி விட்டமின் எடுக்கணும். நிறைய பேருக்கு வெயிட்டில் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கும் இந்த விட்டமின் மினரல்ஸ் தான் காரணம். ஸோ உங்களில் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் மல்டி விட்டமின் யூஸ் பண்ணுங்கள். உடனே ஒரு ரிசல்ட் ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் தேர்ட் ரொம்ப முக்கியமான டேப்லெட் என்ன அப்படின்னா ஆலோ ப்ளஸ். எஸ், இந்த ஆலோ ப்ளஸ் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே உங்களோட பாடியில் இருக்கிற வில்லைகளை சுத்தப்படுத்துறதுக்காக ஆலோ கற்றாழையிலேருந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2 கேப்சூல் பெர் டே நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ மார்னிங் நைட். இது எடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட உணவு குழாயை சுத்தப்படுத்தும், உங்களுக்கு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். உங்களோட பாடி கண்டிஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா வயிறு சுத்தமாக இருக்கணும். ஸோ உங்கள் வயிற்றை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆலோ ப்ளஸ் டேப்லெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வெயிட்டை கெயின் பண்ணணும் அப்படின்னாலும் எடுக்கணும், வெயிட்டை லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் எடுக்கணும். ஓகே, அடுத்து 4வது ரொம்ப முக்கியமான டேப்லெட் என்ன அப்படின்னா ஹெர்பல் கண்ட்ரோல். இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டேப்லெட் மெயினாக எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு மெட்டபாலிக் பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த டேப்லெட். அதாவது உங்களோட வெயிட் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா உடனே உங்களோட பிஎம்ஆரை செக் பண்ணுங்கள். உங்களோட பிஎம்ஆர் 1100 1200 தான் இருக்குது அப்படின்னா உங்களோட மெட்டபாலிக் ரொம்ப லோவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது வளர்சிதை மாற்றம். இந்த வளர்சிதை மாற்றம்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பாடி செல்களால் ஆனது இல்லையா? ஸோ நம்ம பாடி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பல செல்கள் பிறக்கும், சில செல்கள் இறக்கும். இந்த விகிதம் கரெக்டாக இருக்குது, பிறக்கிற செல்களும் வளர்கிற செல்களும் சமமாக இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் மெட்டபாலிக் பூஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இல்லை பிறக்கிற செல்களோட எண்ணிக்கை கம்மியாயிட்டே இருக்குது, பட் இறக்கிற செல்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா இப்போ தான் நமக்கு மெட்டபாலிக் நமக்கு லோ ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ இதை சமச்சீராக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த அஃப்ரெஷும் ஹெர்பல் கண்ட்ரோலும் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு அஃப்ரெஷ் குடிச்சும் உங்களுக்கு இந்த மெட்டபாலிக் பூஸ்ட் ஆகலை அப்படின்னா என்னோட சஜெஷன் என்ன அப்படின்னா ஹெர்பல் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுங்கள். பட் இது யார் எடுக்கணும், என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் எடுக்கக்கூடாது அப்படின்னு சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்பிளே தெரிகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்து நிறைய பேர் அஃப்ரெஷ் எடுத்துப்பீங்க. இந்த அஃப்ரெஷில் கெஃபைன் பவுடர் இருக்குது. ஆரஞ்சு பிகாக் அண்ட் க்ரீன் டீயோட இந்த கெஃபைன் டீ நமக்கு கிடைக்கும்.
பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான க்ரீன் டீ இருக்குது. பிளாக் டீ, ஊலாங் டீ அண்ட் க்ரீன் டீ. இந்த 3மே சேர்ந்து நம்ம பாடியில் இருக்கிற மெட்டபாலிக்கை ஃபாஸ்ட்டாக வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணவே முடியலையா, நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுதா, இந்த டேப்லெட் எடுங்க, ஈஸி வெயிட்டை லாஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஒரு 4 சேலட்டை இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இது கூட செல் ஆக்டிவேட்டரும் சில பேர் எடுப்பாங்க. ஸோ அது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக கிடையாது, வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பாடியை வந்து ஏஜிங் ப்ராசஸை கம்மியாக வச்சுக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ குறிப்பாக இந்த ஒரு 5 சேலட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இது சம்மந்தமாக எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயனடைவாங்க. ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.